ஹாய் எல்லோருக்கும் வணக்கம். பிக் பாஸ் சீசன் 9 தமிழ். ஸோ இந்த வீடியோவில் நம்ம விக்ரமும் சாண்ட்ராவும் மறுபடியும் பார்வதியை பற்றி அவங்க தான் காரணம் விசப்பாம்பு அப்படின்ற மாதிரிலாம் சொன்னதுன்னு சொல்லிட்டு கேவலமான அக்யூசியேஷன், ஃபால்ஸ் அக்யூசியேஷன் திருப்பி வந்து வைக்க ஆரம்பிச்சிருக்காங்க சாண்ட்ரா அப்படிங்கிறது தான். ஸோ கம்ப்ளீட்டாக வந்து ஒத்துக்கிட்டாங்க. சாண்ட்ரா நான் கேம் தான் ப்ளே பண்ணுறேன், யாரோடையும் இங்கே எமோஷனலாக நான் கனெக்டாக வரல அப்படின்ற உண்மையும் வந்து உளறிட்டாங்க அப்படிங்கிறது தான். விக்ரமும் அதே தான் சொல்லியிருக்காரு. அப்புறம் என்ன மைத்துக்கிடா இவங்களுக்குலாம் கேம் தெரியாது, நாங்கள் இங்கே வந்து எனக்கு என்ன தெரியுதே தெரியாது, நாங்கள் பாட்டு ஏதோ ஆடிட்டுருக்கோம், கோ வித் த ஃப்ளோ அப்படின்ற மாதிரி ஏன் ஓட்டிகிட்டு இருக்கீங்க ரெண்டு பேரும், வசமாக சிக்கினாங்க ரெண்டு பேரும். எத்தனை பேர் நோட் பண்ணீங்க? அதை பற்றி தான் அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இது வந்து ஒரு ஷார்ட்டான வீடியோ தான், அதனால் என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத பற்றி பேசுகிறேன். மற்றபடி வேறு எதுவுமே இல்லை இன்றைக்கி எபிசோடில். சும்மா உட்காந்து பேசிட்டு ஆறுதல் படுத்திட்டு இருக்காங்க. இதுதான் ரொம்ப முக்கியமான கண்டென்ட்டு. சரியா? விக்ரமும் நம்ம சாண்ட்ராவும் உட்காந்து பேசிகிட்டு இருக்கும்போது விக்ரம் வந்து பார்த்தீங்கன்னா மனசு உடஞ்சிட்டார். வியானா வந்து ஏன் இப்படி பண்ணுறான்னு தெரில, நான் அவளெல்லாம் ஒரு போட்டியாளராகவே மதிக்கலை அப்படின்ட்டு. ஏய் 4 வாரம் நீ மிச்சம் தின்னுட்டு இருந்த. அப்போ வியானா அப்படின்றவ ரொம்ப அனலைஸ் பண்ணி விஜய் சேதுபதி அவர்கள் பாராட்டிய முதல் நபர் பார்வதிக்கு முன்னாடியே வியானா தான் அப்படிங்கிறதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அந்தளவுக்கு ஷார்ப்பான அனலிட்டிக் ஸ்கில்ஸ் வந்து அவங்களுக்கு வந்து இருந்துச்சு அப்படிங்கிறதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை. அவளை உட்காந்து இப்படி சொல்கிறல்ல, அவள் சொல்கிறது உனக்கு என்னன்னு புரியுதா? நீ அவளை நாமினேட் பண்ணியிருக்க, சரியா? நீ அவளை தூண்டி விட்ட எஃப்ஜே லவ் பண்ணுன்ட்டு. இந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயங்களை அவள் கேமை நீக்கு எடுத்து விட்ருக்க. அதை பார்த்து அவள் இன்ஃப்ளூயன்ஸ் ஆகி கடுப்பாகி கோவப்பட்டு உன்னை பேசுகிறான். அது கூட நீ புரிஞ்சிக்க முடியல. இன்னமும் நீ வந்து முட்டு கொடுத்துட்டு இருக்க, நான் நல்லவன், நாளும் தெரிஞ்சவன், நான் வந்து பயங்கரமானவன் அப்படின்னு நீ முட்டு கொடுத்துட்டு இருந்தனா ஒன்றுமே பண்ண முடியாது. நீ மைண்ட் கேம் விளாட்றேன், அம்மா அப்படி தான் கேம் விளாட்றேன், ஒத்துக்கோங்கடா. இப்போ மட்டும் 2 பேர் பெரிய கேமர் மாதிரி பேசிகிட்டு இருக்காங்க. யார்? சாண்ட்ராவும். சாண்ட்ரா என்ன சொல்லுதுன்னா, விஷப்பாம்புங்கிறது நான் சொல்லவே இல்லை, பாரதி தான் அந்த கேட்ட ரம்யா வந்து பாம்பு மாதிரி இல்லை அப்படின்னு சொல்லி சொன்னோடனே விஷப்பாம்பு. ஏய் நீ தானே சொன்ன கூட நின்று, நாங்கள் தான் அந்த கிளிப் பார்க்காம சொல்கிறோம், ரம்யான லூஸா வந்து பார்த்துட்டு வந்து சொல்கிறதுக்கு என்ன திருப்புறா பாருங்க. பார்வதி தான் திருப்பி விட்டாலாம், ஓகேவா? அதே மாதிரி பார்வதி கிட்ட எப்படி கேம் ஆடுறாங்க. பார்வதி நான் எல்லா விஷயம் சொல்ல மாட்டேன், அதை வச்சு அவள் கேம் ஆடிடுவா. அதே மாதிரி தான் நான் எல்லாருக்கிட்டையும் இருக்கேன், எங்கெங்கே யார் எப்படி எப்படி சொல்லணும், நான் ஆடுறது மைண்ட் கேம் அப்படின்ட்டா. பார்வதி கிட்ட நான் கேம் தான் ஆடினேன் அப்படின்ட்டா டபால்னு. இதைத்தானே நாங்களும் சொன்னோம். வெளியே இருந்து பார்க்குறவங்களுக்கு என்ன தோணுச்சு, உண்மையிலே இருக்கான்ட்டு. இப்போ வெளியே எப்படி நெரேட்டிவ் செட் பண்ணுறாங்கன்னா, அதாவது பார்வதி வந்து செஞ்சது தப்பாங்க, அமர்ந்து பார்வதி செஞ்சது தப்பான். இவங்க எல்லாம் நடித்தாங்க பாருங்கள் ஒரு நடிப்பு. சாபரி, விக்கல்ஸ் விக்ரம் அந்த சுச்சுவேஷனில் அவன் விழுந்து அப்படியே நடித்தால ஃபிக்ஸ் வந்த மாதிரி அவங்க தூக்கிட்டு போகிறப்ப எல்லாரும் வந்து பார்த்தீங்கன்னா வெளியே போஸ்ட் போட்டாங்க கனியெல்லாம். அப்போ நீங்கள் வந்து கனி எல்லாத்தையும் பாராட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இன்டர்வியூவில் பேசிகிட்டு இருக்கான் பேப்பர் பிரசன்ட். ஆமாம் கரெக்டு தான், எல்லாருமே வந்து நின்னாங்க பார்வதி கம்பெனிக்கு, நான் உள்ளே போய் சாரி கேட்கணும் கனிக்கிட்ட அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கான். ஆனால் பாவி டேய், அவங்க ஒரு ஸ்கிரிப்டை எக்ஸிக்யூட் பண்ணி கொண்டாடி நடிச்சிட்டா. இப்போ கூட ஒத்துக்கிட்டா, லைவில் கன்ஃபர்ஷன் பண்ணிட்டா, இந்த மாதிரி நான் கேம் தான் ஆடினேன் பார்வதி கிட்டேன்ட்டு. இதுக்கு மேலே என்ன வேணும்? இதையும் நீங்கள் நம்பி போய் மன்னிப்பு கேட்க போறியா பிரஜன்? போய் உண்மையான தைரியம் வந்து அவன் பொண்டாட்டியை போய் கேளு. இப்படிப்பட்ட கேள்தனமான கேம் உனக்கு ஆடணுமா? இப்படி ஆடி தான் நீ டாப் 5 வரணுமா? இதுக்கு நீ போய் பிச்சை எடுக்கலாம் அப்படின்ற மாதிரி தைரியம் தான் போய் சொல்லிட்டு வா. அதை விட்டுட்டு இவர் வந்து என்ன பண்ணுறாரு, நான் கணிக்கிட்டலாம் மன்னிப்பு கேட்க சொல்ல போகிறேன், நான் போய் சாண்ட்ராவேன். ஏன்னா அந்தளவுக்கு அவங்க வந்து பண்ணியிருக்காங்க. வெளியே உட்காந்து தெய்வம் நின்று கொள்ளுன்னு போஸ்ட் போட்டிருக்காங்க. ஆட்டா மூதேவிங்களா, அவங்க பண்ணது தப்புங்கிறத நான் வந்து அட்ரஸ் பண்ண வரல, அது தப்பு தான். ஆனால் உன் பொண்டாட்டிக்கு ஏன் முட்டு கொடுக்குற? விஜய் சேதுபதி எதுக்கு முட்டு கொடுக்குற? 3 ரெட் கார்டு கொடுத்துருக்கணும் அன்னைக்கு, பார்வதி, கமல்தி மற்றும் சாண்ட்ரா. பட் ஏன் சாண்ட்ரா கொடுக்கல? அவ்வளோ வார்த்தை பேசியிருக்கான். 18+ ஷோவா இது பிக் பாஸ், குழந்தைங்க பார்க்கலையா? அப்போ இப்போ தெளிவாக விக்ரம் கிட்ட சொல்கிறேன்ல, நான் வந்து இங்கே எல்லாருக்கும் நம்பிக்கை சம்பாதிக்க வரல, கேம் ஆட தான் வந்திருக்கேன். நான் எல்லாருக்கிட்டையும் மூஞ்சி பேச முடியாது, ஒரு சிலர் பின்னாடி பேசி தான் ஆகணும், அதான் கேம் அப்படின்றா. அப்போ அவ்வளோ கிளாரிட்டி இருக்கிறவளுக்கு எனக்கு ஒன்றுமே தெரியாது, பப்பா போய் அழுகுற, பிரச்சனை சட்டையை வச்சு போட்டு உட்காந்துக்கிற, அதெல்லாம் என்ன எம்மு? நாங்கள் தான் சொன்னல கேமாக தான் நீ விளாட்றேன், அப்போல்லாம் இல்லைன்னு சொல்லிட்டு இப்போ அமித் வந்து என்ன கேட்க போகிறாரு, நான் வேற நாமினேட் பண்ணியிருக்கேன். அப்போ தெரியுதுல இது ஒரு கேம்ன்ட்டு. அப்போ கேம்னா அப்படி தான் இருக்கும், வெளியே இருந்து உன்னை ட்ராமா தான் சொல்லுவாங்க, அதையும் நீ எக்ஸப்ட் பண்ணிக்கோ. நீ யாராவது கண்டுபிடிச்சிட்டாங்க அப்படி தான். சும்மா உட்காந்து பார்வதி திருப்பி விட்டா, பார்வதிக்கு நான் கேம் ஆடினேன் அப்படின்ற உருட்டெல்லாம் இங்கே வந்து புரூட்டல் ஆயிரும் அப்படிங்கிறத நம்ம சொல்லிக்கலாம். நீங்கள் எப்படி பார்க்குறீங்க இந்த கான்வர்சேஷன் அப்படிங்கிறத சொல்லுங்கள். இதைத்தான் நான் முதல்ல சொல்லிகிட்டு இருக்கோம். இப்போ வந்து இந்த மூதேவி சொல்கிறா நான் கேம் ஆடுறேன்ட்டு. இதை பாருங்கடா போய் வந்து எங்களுக்கு ஒன்றும் தெரியாது, வாயில் வந்து வச்சாலும் சப்ப தெரியாதுன்னாங்க. இப்போ வந்து உறிஞ்சி எடுப்பேன்றீங்க. உங்களுடைய கருத்துக்கள்.